Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக். இன்னைக்கு வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகரை எப்படி 2 விதமாக ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்கரேஷனுக்கு நிறைய பொருட்கள் வேணும்னு அப்படின்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் பொருட்கள் வச்சு ரொம்ப சூப்பராகவே செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக நம்மளுக்கு ரோஸ் வேணும். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெற்றிலை, அப்புறம் கடைசியாக மூணாவதாக நான் வந்துட்டு சாமந்தி பூ எடுத்திருக்கேன். மஞ்சள்லையும் வெள்ளை கலர்லையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரோஸ்லேருந்து பெட்டல்ஸை மாத்திரம் நம்ம பிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். நான் பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி வைடு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஒரு சின்ன சொம்பளவு ஊற்றுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பெட்டல்ஸு, ரோஸ் பெட்டல்ஸ், அதை வந்துட்டு நம்ம தண்ணி மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடணும். தண்ணியே தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெற்றிலை யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த வெற்றிலையை சுற்றி இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 12 வெற்றிலை தேவைப்படும். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம சாமந்தி பூ வைக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். அதோட காம்பை இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு ரவுண்டாக இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்னா வச்சுட்டே வரப்போகிறோம். சுற்றி கவர் பண்ணணும். வெற்றிலை கீழே இந்த மாதிரி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எப்போவுமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு குட்டி விநாயகர், உங்கள் வீட்டில் என்ன விநாயகர் சைஸ் இருக்கோ எதை வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்ட் மேலே விநாயகரை வச்சு கடைசியாக விநாயகருக்கு முன்னாடி 2 பூ வச்சுட்டு கடைசி ஸ்டெப்பாக ஒரு பெரிய செம்பருத்தி பூ எடுத்து டபுள் டேப் யூஸ் பண்ணி விநாயகர் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஒரு கொடை மாதிரியே இருக்கும் அவருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம இது செஞ்சு முடிச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்த டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரு கார்ட்போர்ட். அதை வந்துட்டு நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதாவது 7 இன்ச்சு டயாமீட்டரில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்கள் விநாயகர் எந்த சைஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் ரவுண்ட் சர்க்கிளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம இந்த கார்ட்போர்டை இந்த கலர் பேப்பர் மேலே இந்த மாதிரி ஒட்டிட்டு அதே சைஸுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நான் வந்துட்டு டபுள் டேப் யூஸ் பண்ணுறேன். டபுள் டேப் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற டபுள் டேப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒட்ட வைக்கிறது எதுவும் கீழே விழாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு, அதாவது விநாயகர் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு சுற்றி நான் வந்துட்டு டபுள் பேப்பரை ஒட்ட வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பூக்களை நம்ம வச்சு அலங்காரம் பண்ண போகிறோம். அதே மாதிரி வெற்றிலையும் தேவைப்படும். இதெல்லாம் ஒட்ட வைக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வெற்றிலையை நம்ம வந்துட்டு சுற்றி வைக்க போகிறோம். அதை வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட காம்பு பகுதியை மட்டும் பிச்சுட்டு இந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப ஈஸியாகவே ஒட்டிடும். கொஞ்சம் கூட கீழே விழாது. இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம வந்துட்டு பூ வைக்க போகிறோம். அதே மாதிரி காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி வச்சிடலாம். நல்லாவே ஒட்டிடும். கொஞ்சம் கூட கீழே விழாது. இங்கே பாருங்கள் விழவே இல்லை. இப்போ அடுத்ததாக நான் வந்துட்டு ரெட் ரோஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி வைக்கும்போது பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ கடைசியாக ஒரு பூ சின்னதாக நடுவில் வச்சிடலாம். ஸோ இது வந்துட்டு சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக வீட்டில் வந்துட்டு பீட்ஸ் இருந்தது. அதை வந்துட்டு இந்த இலை மேலே நம்ம வச்சிடலாம். அதையும் டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக நிற்கும், விழவே விழாது. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் அதே ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு ஸ்டாண்டை வைக்க போகிறோம். அதுக்காக நல்லா டபுள் டேப் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா நிற்கும். பாருங்கள் இந்த மாதிரி தான். இப்போ மறுபடியும் நம்ம வந்துட்டு விநாயகரை வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான், நம்ம டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பாருங்கள் நான் எவ்வளோ பூ வைக்க முடியுமோ ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கேன். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே விநாயகரை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள்.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மஞ்சள் அண்ட் கோதுமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிள்ளையார் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, க்ளே யூஸ் பண்ணியும் பிள்ளையார் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண இந்த சிம்பிள் டெக்கரேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.